நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எபிரேயர் 13:1, 2 மற்றும் 5-8 முடிய. சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. பொருளாசையை விலைக்கு வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். சிந்தனை: பேராசையை வென்று கடவுளின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க நமக்கு இது நினைவூட்டுகிறது. நாம் இருக்கும் சூழ்நிலையில் திருப்தியோடு வாழும்போது நம்மை ஒருபோதும் கைவிடாத கடவுளின் நித்திய பிரசன்னத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும் என்பதை இது உறுதிப்படுத்துகின்றது. மேலும் பொருளாசைக்கு இடம் தராதீர்கள். ஆம், உலக செல்வங்களின் மீது பற்று வைப்பது கவலையையும் அமைதியின்மையும் மட்டுமே தரும். உள்ளதே போதும் என்று நாம் வாழும்போது கடவுள் நமக்கு தந்துள்ளவற்றில் திருப்தி அடைந்து உண்மையான மன அமைதிக்கான வழிவகுக்கக்கூடியது. மேலும் கடவுளின் வாக்குறுதி, ஆம், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்ற இறைவனின் வார்த்தை வாழ்க்கையின் அனைத்து சவால்களிலும் நமக்கு மிகுந்த பலத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றது. எனவே இந்த தெய்வீக வாக்குறுதியை மனதில் வைத்து நம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.